ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாமினிஸ் ஃபுட் லேப். ரவை உப்புமா சொன்னாலே வீட்டில் டிஃபன் வேணான்னு சொல்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 5லேருந்து 6 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டா 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 1 கப் சம்பா கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ரவையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் சம்பா கோதுமை ரவைக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியை சேர்த்ததுமே ரவையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காது. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.